اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فقد قال الله تعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. வார்த்தைகளில் மிகச்சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வேதமாகும். வழிகாட்டல்களிலே மிகச்சிறந்த வழிகாட்டல் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலாகும். காரியங்களிலே மிகவும் கெட்டது மார்க்கத்திலே புதுமையான காரியங்களை நுழைவிப்பதாகும். ஒவ்வொரு புதுமையான காரியமும் பிதஅத்தாகும். ஒவ்வொரு பிதஅத்தும் வழிகேடாகும். ஒவ்வொரு வழிகேடும் உங்களை நரகத்திற்கு இட்டுச் செல்லும். இந்த உபதேசத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஹுத்பாவின் ஆரம்பத்திலே ஞாபகப்படுத்தி இருக்கிறார்கள். அதை நானும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, வார்த்தைகளிலே மிகச்சிறந்த வார்த்தை கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதம், அல் குர்ஆன். இந்த அல் குர்ஆனின் பால் முஸ்லிம்களாகிய எங்களுக்குரிய கடமைகள் என்ன? இந்த கடமைகளை நாம் சரியான முறையிலே நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றோமா? அந்த கடமைகளிலே முதலாவது கடமை அல் ஈமானு பில் குர்ஆன். அல் குர்ஆன் என்பது அல்லாஹ்விடமிருந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது என்பதை ஒருவர் சந்தேகம் இல்லாமல் உறுதியாக நம்பிக்கை கொள்வது, இது முதலாவது கடமை. அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி. இந்த வேதம், அதில் சந்தேகம் கிடையாது. இது அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்டிருக்கிறது என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது. அறிஞர்கள் அல் குர்ஆனை வரைவிலக்கணப்படுத்துகின்ற போது அது கலாமுல்லாஹ் என்று சொல்வார்கள். அல்லாஹ்வுடைய கலாம், இப்படி நாங்கள் நம்ப வேண்டும். அல் முனஸ்ஸலு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதராகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அருளப்பட்டிருக்கிறது. குர்ஆன் என்பது படைக்கப்படவில்லை, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆன் என்பது படைக்கப்பட்டதல்ல, குர்ஆன் என்பது அருளப்பட்டது. அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிவாசிததி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக இது அருளப்பட்டிருக்கிறது. அல் குர்ஆனை முழுமையாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு வஹியாக கொண்டு வந்தவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல் மன்கூலு இலைனா பித்தவாத்துர், எங்களிடத்திலே அது பல வழிகளில் இன்று வந்து சேர்ந்திருக்கிறது. ஏனென்றால் குர்ஆனுடைய வசனத்தை ஒருவர் ஓதுகிற போது இது சஹீஹா லஈஃபா என்று கேட்பதில்லை. முத்தவாத்திர், பல வழிகளால் வந்திருக்கிறது. அதிலே நாம் யாரும் சந்தேகப்பட தேவையில்லை. அதிலே கூடுதல் இருக்கிறது அல்லது குறைந்திருக்கிறது, திரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் நாம் சந்தேகிக்க தேவையில்லை. இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிலூன், நிச்சயமாக நாங்கள் இந்த திக்ர் என்ற அல் குர்ஆனை இறக்கி இருக்கிறோம், நாங்கள் தான் அதை பாதுகாப்போம். இது அல்லாஹ்வுடைய உத்தரவாதம். அதனால் குர்ஆனிலே எந்த விளையாட்டுகளும் செய்ய முடியாது, எந்த கையாடல்களும் நுழைய முடியாது.
அந்த அளவுக்கு அல்லாஹ் அதை பாதுகாத்திருக்கிறான். இதை நாங்கள் நம்ப வேண்டும். அல் முத்தஅப்பது பிதிலாவதிஹி, இந்த குர்ஆன் என்பது எப்படி என்றால், அதை நாம் தொழுகையில் ஓதினாலும் நன்மைதான், தொழுகைக்கு வெளியில் ஓதினாலும் நன்மைதான். ஒரு எழுத்துக்கு 10 நன்மை எழுதப்படும். இதுதான் அல் குர்ஆன் என்பது. இப்படி அன்புக்குரியவர்களே, அல் குர்ஆனை ஒருவர் உறுதியாக சந்தேகம் இல்லாமல் ஈமான் கொள்வது என்பது குர்ஆனின் பாலுள்ள எமது முதலாவது கடமை. இதுல நாங்க பிழையாகிவிட்டால் எல்லாம் பிழையாகிவிடும். இரண்டாவது ஒரு கடமை திலாவத்துல் குர்ஆனி வ ததப்புருஹு, குர்ஆனை நாம் ஓதுவதும் அதனுடைய கருத்துக்களை விளங்கி உணர்ந்து சிந்திப்பது, இது இரண்டாவது கடமை. நாங்கள் கேட்கிற போது சகோதரர்களே, இந்த கடமையை நான் சரியாக நிறைவேற்றுகிறேனா என்ற கேள்வியை மட்டும் நீங்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் கேட்டு பார்த்தால் போதும். திலாவத்துல் குர்ஆன் இது ஒரு ஆன்மீக ஒரு வணக்கமாகத்தான் சொல்லப்படுகிறது. ஆனால் குர்ஆனுக்கு நாம் செய்கின்ற கடமை அது. குர்ஆனை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். குர்ஆனை நாம் தொடர்ச்சியாக ஓத வேண்டும், ஒவ்வொரு நாளும் ஓத வேண்டும். அதற்கு அல்லாஹு தஆலா நமக்கு நிறைய நன்மைகளை வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இக்ரஉல் குர்ஆன ஃபஇன்னஹு யஅதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லி அஸ்ஹாபிஹி, குர்ஆனை ஓதுங்கள். அந்த குர்ஆன் ஓதியவர்களுக்காக, குர்ஆன் உடையவர்களுக்காக மறுமை நாளில் அல்லாஹ்விடத்திலே மன்றாடும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இது கற்பனை செய்ய முடியாது. குர்ஆனை அல்லாஹ் ஒரு மனித உருவத்தில் கொண்டு வருவான். நான் ஓதிய குர்ஆன், நீங்கள் ஓதிய குர்ஆன்கள் எல்லாம் மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்திலே ஒரு மனித உருவத்தில் கொண்டு வரப்படும். அதை ஓதியவர்களுக்காக அது அல்லாஹ்விடத்திலே மன்றாடும், சிபாரிசு செய்யும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இந்த சிறப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நம்பிக்கை கொள்ள வேண்டும். எனக்கு குர்ஆன் ஓதலின் ஊடாக அல்லாஹ்விடத்திலே ஷஃபாஅத்து தேவை. அது மட்டுமல்ல, நமக்கு தெரிந்த ஒரு நபி மொழிதான் அன்புக்குரியவர்களே, மன் கரஅ ஹர்ஃபன் மின் கிதாபில்லாஹி ஃபலஹுல் ஹஸனத்து. நன்மைகளை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அல் குர்ஆனிலே இருந்து ஒருவர் ஒரு எழுத்தை ஓதினால் ஒரு நன்மை, வல் ஹஸனத்து பி அஷ்ரி அம்சாலிஹா, ஒரு நன்மை என்பது 10 மடங்கு. அப்ப ஒரு எழுத்துக்கு 10 நன்மைகள். லா அகூலு அலிஃப் லாம் மீம் ஹர்ஃப், அலிஃப் லாம் மீம் என்று ஓதுவதை நான் ஒரு ஹர்ஃப் என்று சொல்ல மாட்டேன். அலிஃப் என்பது ஒரு எழுத்து, லாம் என்பது ஒரு எழுத்து, மீம் என்பது ஒரு எழுத்து. ஒருவர் அலிஃப் லாம் மீம் 30 நன்மைகள் கிடைத்துவிடும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எத்தனை எழுத்துக்கள் இருக்கின்றன? ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. இந்த சிறப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் நான் குர்ஆனிலே எத்தனை வசனங்களை ஓதுகிறேன், அதில் எத்தனை ஹரஃபுகள் இருக்கின்றன, எனக்கு எத்தனை நன்மைகள் அல்லாஹ்விடத்தில் எழுதப்படும். இது அல்லாஹ் குர்ஆன் ஓதுவதை ஒரு கடமையாக ஆக்கியிருந்தும் அதிகமான நன்மைகளை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் இன்ஷா அல்லாஹ் ஒரு நேரத்தை ஒதுக்கி அல் குர்ஆனை ஓதிக்கொள்ள வேண்டும். உள்ளத்திலே உறுதியை வைத்துக் கொள்ளுங்கள். அதோடு சேர்த்து ததப்புருல் குர்ஆன், வெறுமனே ஒருவர் குர்ஆனை கருத்து விளங்காமல் ஓதினாலும் அவருக்கு நன்மை கிடைக்கும். ஆனால் அந்த கருத்தை விளங்கி அதை உணர்ந்து ஒருவர் ஓதுகிற போதுதான் அவர் ஓதுகின்ற அந்த அல் குர்ஆனின் மூலமாக அவருடைய வாழ்க்கையில் மாற்றம் கிடைக்கும். நிறைய பேர் குர்ஆன் ஓதுவார்கள், ஆனால் மாற்றம் வருவதில்லை. இமாம்
ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், ஒரு சகோதரன் குறிப்பிடுகிறார், நான் குர்ஆனை முழுமையாக ஓதி முடித்து விட்டேன் என்று சொல்கிறார். ஆனால் அவருடைய பண்பாட்டிலே, அவருடைய செயல்பாட்டிலே அல் குர்ஆனை காண முடியவில்லை. ஏன்? அவர் ஓதிய குர்ஆன் அவருடைய வாழ்க்கையில் மாற்றத்தை, தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. அவர் அதை உணர்ந்து விளங்கி ஓதவில்லை. அப்படி ஓதினால்தான் மாற்றம், தாக்கம் கிடைக்கும். அதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ் குர்ஆனிலே அழகாக சொல்லுகிறான், கிதாபுன் அன்ஸல்னாஹு இலைக முபாரகுன் லியத்தப்பரு ஆயாத்திஹி. இந்த வேதம் நபியே, இதை நாங்கள் உங்களுக்கு இறக்கி இருக்கிறோம். அது முபாரகுன், பரக்கத் செய்யப்பட்ட வேதம். லியத்தப்பரு ஆயாத்திஹி, அதன் வசனங்களை அவர்கள் விளங்கி சிந்தித்து உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த வேதத்தை நாம் இறக்கி இருக்கிறோம். காரணத்தையும் அல்லாஹ் சொல்கிறான், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், இந்த வேதத்தை, இந்த குர்ஆனை அவர்கள் விளங்கி சிந்தித்து உணர்ந்து கொள்ள மாட்டார்களா? அல்லாஹ் கேட்கிறான், அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, அவர்களுடைய உள்ளங்களிலே பூட்டுக்கள் போடப்பட்டிருக்கிறதா? அவர்கள் சிந்திக்க மாட்டார்களா? அதை உணர்ந்து கொள்ள மாட்டார்களா? அதன் கருத்துக்களை விளங்கிக் கொள்ள மாட்டார்களா? உள்ளங்களுக்குள் பூட்டு போடப்பட்டிருக்கிறதா? அல்லாஹ் கேட்கிறான். இந்த குர்ஆனுடைய வசனங்களை நீங்கள் விளங்க வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் விளங்கினார்கள், உணர்ந்து கொண்டார்கள். ஒவ்வொரு குர்ஆனுடைய வசனமும் அவர்களுடைய வாழ்க்கையிலே மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. சூரத்துல் ஹுஜராத்திலே ஒரு வசனம் அருளப்பட்டது, ஈமான் கொண்டவர்களே, லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபி, உங்களுடைய சத்தங்களை அல்லாஹ்வுடைய தூதருடைய சத்தத்தை விட நீங்கள் உயர்த்த வேண்டாம். அதாவது மூமின்களே, நீங்கள் ஏனையவர்களோடு சத்தத்தை உயர்த்தி பேசுவது போல அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் நீங்கள் பேசக்கூடாது. அப்படி பேசுவதால் உங்களுடைய அமல்கள் அழிந்து விடலாம், பாழாகி விடலாம். இந்த அல் குர்ஆனுடைய வசனம் இறங்கிய போது ஒரு சஹாபியை காணவில்லை. சுப்ஹானல்லாஹ். சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு, மதீனாவிலே இந்த சம்பவம் நடக்குது. அவர் வெளியில வரவே இல்லை, வீட்டுக்குள்ள இருந்து கொண்டு அழுது கொண்டே இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு தோழரை அழைத்து, சாபித் இப்னு கைஸை காணவில்லை, என்ன விஷயம் பார்த்து விட்டு வாருங்க. பள்ளிக்குள்ள வரக்குள்ளையும் பழமையா வரக்கூடிய ஒரு ஆள் வராட்டி ஏன்னு நாங்க விசாரிப்போம். ஒரு நோயாளியா இருக்கிறார், வேற காரணமா, கட்டாயம் விசாரிப்போம். அல்லாஹ்வுடைய தூதரப்படி விசாரிப்பார்கள். இப்ப இந்த சஹாபி போய் அவரை வீட்டை போனா அவர் அழுது கொண்டே இருக்கிறார். என்ன காரணம்? அவர் சொன்னார், என்னை பொறுத்தவரையிலே நான் பேசினா சத்தத்தை உயர்த்தி பேசக்கூடிய ஒரு ஆள். நான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் சத்தத்தை உயர்த்தி பேசிவிட்டேன், என்னுடைய அமல்கள் எல்லாம் அழிந்து விட்டன, நான் நரகவாதியாகி விட்டேனோ என்று அழுது அழுது அவர் வீட்டுக்குள்ளேயே முடங்கி விட்டார். அந்த குர்ஆனுடைய வசனம் எப்படி உள்ளத்திலே தாக்கத்தை ஏற்படுத்தியது என்று அவர் கருத்தை விளங்கினார், உணர்ந்து கொண்டார். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவரிடம் சொல்லுங்கள், அவர் நரகவாதி அல்ல, சுவர்க்கவாதி என்று. அவர் வேணும் என்று அப்படி செய்யல, இயல்பாகவே அப்படித்தான். அவர் பேசினா சத்தத்தை உயர்த்துவார். இது சஹாபாக்களுடைய நிலை. அதுபோல உங்களுக்கு தெரியும், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், இந்த வசனம் இன்றைக்கும் குர்ஆனிலே இருந்து கொண்டுதான் இருக்கிறது, நாங்களும் ஓதிக்கொண்டுதான் இருக்கிறோம். என்னுடைய உங்களுடைய உள்ளத்தில் அது எந்த மாற்றத்தை தந்திருக்கும்? என்ன கருத்து? நீங்கள் விரும்பக்கூடியவற்றிலிருந்து அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யாத வரை நன்மையை, சுவர்க்கத்தை அடைந்து கொள்ளவே முடியாது. சுப்ஹானல்லாஹ். இதான் அந்த வசனத்துடைய விளக்கம். அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை
சந்தித்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இப்படி அல் குர்ஆனிலே ஒரு வசனம் இறங்கி இருக்கிறது. என்னிடத்திலே எனக்கு மிக விருப்பமான சொத்து, நிறைய சொத்து இருக்கு அவர்கிட்ட, அதுல மிக விருப்பமானது இந்த பைருஹா என்ற ஒரு பெரும் தோட்டம். புகார்ல வரக்கூடிய ஒரு சம்பவம். பைருஹா என்பது சகோதரர்களே பேரித்த மரங்கள் நிறைந்த தோட்டம். அந்த காலத்துல மிக பெரும் செல்வம். அதனுடைய நடுவிலே ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த தோட்டத்துக்கு போனால் அந்த தண்ணீரை குடிப்பார்கள், மர நிழலில் ஓய்வெடுப்பார்கள். அப்படி அழகான ஒரு தோட்டம். அவர் வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், எனக்கு மிக விருப்பமானது இந்த பைருஹா தோட்டம் தான். அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு வசனத்தை இறக்கி விட்டார், நீங்கள் விரும்பக்கூடியவற்றில் இருந்து செலவு செய்யாத வரையில் சொர்க்கம் உங்களுக்கு கிடைக்காது, நன்மை கிடைக்காது. எனவேதான் நான் என்னுடைய தோட்டத்தை அல்லாஹ்வுக்காக தர்மம் தந்து விட்டேன் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு பெரிய தோட்டம், பேரித்த மரங்கள் நிறைந்த தோட்டம். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஆச்சரியத்தோடு சொன்னார்கள், பகி பகி, ஆச்சரிய வார்த்தை, நீங்கள் செய்த வியாபாரம் நஷ்டமே இல்லாத ஒரு வியாபாரம். இதுல தர்மத்துக்கான ஒரு தூண்டுதல் இருந்தாலும் சகோதரர்களே, நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம், இந்த அல் குர்ஆன் வசனம் அந்த சஹாபியுடைய உள்ளத்திலே ஏற்படுத்திய தாக்கம் என்ன காரணம்? அந்த வசனத்தை கருத்தை விளங்கினார், உணர்ந்து ஓதினார். நாங்களும் எத்தனையோ வசனங்களை ஓதிக்கொண்டே இருக்கிறோம், ஆனால் உள்ளத்தில் எந்த தாக்கமும் வருவதில்லை, உணர்ந்து கொள்வதில்லை. உங்களுக்கு தெரியும், மதுபானம் ஆரம்பத்தில் ஹராமாக்கப்படவில்லை. மக்காவிலே மதுபானம் ஹராமாக்கப்படவில்லை. மதீனாவுக்கு வந்தும் உடனடியாக மதுபானம் ஹராமாக்கப்படவில்லை. உஹத் யுத்தம் நடந்ததற்கு பிறகு ஹிஜ்ரி 3வது வருடத்திலேதான் மதுபானம் முழுமையாக ஹராமாக்கப்பட்டது. அதுவரைக்கும் சிலர் மதுபானம் குடித்துக் கொண்டுதான் இருந்தார்கள், சஹாபாக்கள் கூட. சிலர் இடையிலே விட்டு விட்டார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் ஒரு பாட்டி ஒன்று நடக்குது, அதிலே இருக்கக்கூடியவர்களுக்கு நான் மதுபானம் பரிமாறிக்கொண்டிருக்கிறேன், ஊத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அப்போது ஒருவர் வருகிறார், வந்து சொல்லுகிறார், குர்ஆனிலே ஒரு வசனம் இறங்கி விட்டது, இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான். மதுபானம், சூதாட்டம், அம்பெறிந்து குறிக்கேற்பது, சிலைகளை நட்டி வைத்து வணங்குவதெல்லாம் ஷைத்தானுடைய அருவருக்கத்தக்க செயல்கள், தவிர்ந்து கொள்ளுங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, மதுபானம் அருந்திக் கொண்டிருக்கிற போது இந்த வசனம் வருகிறது, உள்ளத்திலே அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. உடனடியாக விட்டு விட்டார்கள், மதுபான முட்டிகளை உடைத்து விட்டார்கள். எப்படி ஈமான்? உலமாக்கள் இந்த உதாரணங்களை சொல்லுகிற போது சொல்லுகிறார்கள், இந்த வசனங்களை அவர்கள் உணர்ந்து ஓதினார்கள், விளங்கினார்கள், தாக்கம் வந்தது. இன்றைக்கு நாங்க குர்ஆனை ஓதிக்கொண்டே இருப்போம், ஒருவர் மற்றவரை பற்றி புறம் பேச வேண்டாம், ஆனா புறம் பேசிக் கொண்டே இருப்போம். ஹராம் சாப்பிட வேண்டாம், ஹராத்தை சாப்பிட்டுக் கொண்டே இருப்போம். இப்படி எத்தனையோ விலக்கல்கள் குர்ஆனிலே ஓதப்பட்டுக் கொண்டிருக்கும், ஆனால் வாழ்க்கையில் நடைமுறை இல்லை, தாக்கம் வருவதில்லை. ததப்புர் மிக முக்கியம். எனவேதான் குர்ஆனை நாம் ஓத வேண்டும், அதனுடைய வசனங்களை நாம் விளங்கி உணர்ந்து ஓத வேண்டும் சகோதரர்களே. இது இரண்டாவது ஒரு கடமை. மூன்றாவது ஒரு கடமை, அல் அமலு பிஹி வத்தஅவத்து இலைஹி. குர்ஆனை எங்கட வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துவதோடு அதன்பால் மக்களை அழைக்க வேண்டும். அப்படி ஒரு கூட்டம் இல்லை என்றால் இன்றைக்கு குர்ஆனுடைய முக்கியத்துவம் அழிந்துவிடும். அல்லாஹ்வுடைய தூதரை பொறுத்தவரையிலே அவர்களுக்கு இந்த அல் குர்ஆனோடு தொடர்புடைய 2 பொறுப்புகளை அல்லாஹ் கொடுத்து வைத்திருந்தார். முதலாவது பொறுப்பு, அல் குர்ஆனிலே வருகின்ற வசனங்களை மக்களுக்கு ஓதி தெளிவுபடுத்துவது. இது நபிகளாருடைய ஒரு பொறுப்பு. அடுத்த ஒரு பொறுப்பு, குர்ஆனுடைய வாழ்க்கையை மக்களுக்கு முன்னால் வாழ்ந்து காட்டுவது. அல்லாஹ்வுடைய தூதர் நடமாடும் அல் குர்ஆன், சஹாபாக்களும் அப்படித்தான். அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி, அவங்களோட குலுக், பண்பாட்டை பற்றி
மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது. அவங்க ரத்தின சுருக்கமாக விடை சொன்னார்கள், கான ஹுலுகுஹு அல் குர்ஆன், அவருடைய பண்பாடு என்பது அல் குர்ஆன் தான் என்று சொன்னார்கள். அவருடைய வாழ்க்கை அப்படித்தான் இருந்தது. அல் குர்ஆன் சொல்லுகிற பண்புகள் அவருடைய வாழ்க்கையிலே இருக்கும். குர்ஆனை கொண்டு அமல் செய்ய வேண்டும், அதிலே பொடுபோக்கு செய்யக்கூடாது. ஹுத்பாவுக்கு வருகின்றோம். சிலர் மாஷா அல்லாஹ் ஆர்வமாக ஹுத்பாவை கேட்கிறோம். சிலர் சடங்குக்கு வந்தார்கள் இருப்பாங்க, அவங்க ஹம்தோட தூங்க துவங்குவாங்க, கடைசியில ஆஹ்ரதாவான சொல்லக்குள்ள முடிப்பாங்க. அவங்க பேசாம வீட்டை இருந்திக்கலாம், இங்க வந்து தூங்க தேவையில்லையே. இன்னும் சில சகோதரர்கள் வந்து இங்கே பேசக்கூடிய விடயங்களை எடுப்பார்கள், குர்ஆன் வசனங்களை எல்லாம் எடுப்பார்கள், விளங்கிக் கொள்வார்கள். ஆனால் அதை வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் எச்சரிக்கை. அல்லாஹ்வுடைய தூதருக்கு கனவிலே ஒரு விடயம் காட்டப்பட்டது. கனவிலே அதுல ஒரு சில காட்சிகள், சுபஹ் தொழுகைக்கு பின்னால வந்து அல்லாஹ்வுடைய தூதர் தான் கண்ட கனவுகளை பற்றி சஹாபாக்கள்கிட்ட சொல்லுவாங்க. அப்படி ஒரு கனவில 2 மனிதர்கள் அழைத்து செல்கிறார்கள். முதலாவது காட்சி, ஒரு மனிதர் அப்படியே முகம் குப்புற பூமியிலே வளர்த்தாட்டப்பட்டு ஒருவர் பக்கத்தில் நின்று கொண்டு ஒரு பெரிய பாறாங்கல்லை எடுத்து அவருடைய தலையில் போடுகிறார். அந்த தலை சுக்குநூறாக வெடிக்கிறது, அந்த கல் உருண்டு போகிறது. திரும்ப அந்த கல்லை அவர் எடுத்துக்கொண்டு வருவதற்குள் அவருடைய தலை பழைய நிலையை அடைகிறது. திரும்ப போடுகிறார். இப்போது கடைசியாக விளக்கம் கேட்ட போது அந்த அழைத்து சென்ற 2 பேரும் மலக்குகள். அவங்க சொன்னாங்க, இவர் யார் என்றால் அல் குர்ஆனை எடுத்து அதை அமல் செய்யாதவர், இரவிலே ஃபர்லான தொழுகைகள் தொழாமல் தூங்கியவர், சுபஹில்லாமல். இந்த காரணத்தால் இவர்களுக்கு தண்டனை. குர்ஆனை எடுப்பதென்றால் அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் இப்படியான ஹுத்பாக்களிலும் பல குர்ஆன் வசனங்களை படிக்கிறோம், பல வகுப்புகளிலே படிக்கிறோம். ஆனால் படித்து விட்டு அதை வாழ்க்கையில் எடுப்பதில்லை, புறக்கணிப்பது, நிராகரிப்பது. இதனால் அவர்களுக்குரிய தண்டனையை அல்லாஹ் கனவில் வஹியாக காட்டியிருக்கிறான். எனவேதான் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய விடயங்களில் நாம் நடைமுறைப்படுத்துகிறோமா என்ற விடயத்தை கட்டாயம் கவனிக்க வேண்டும். சஹாபாக்கள் சொல்லுவார்கள், எங்களில் ஒருவர் 10 வசனங்களை தெரிந்து கொண்டால் அதனுடைய இல்மையும் அமலையும் கற்றுக்கொள்ளாமல் அடுத்த வசனங்களுக்கு செல்ல மாட்டார். 10 வசனங்கள் இறங்கினால் அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து கற்றுக்கொண்டால் சகோதரர்களே, அந்த வசனங்களுக்குரிய விளக்கங்களை, கருத்துக்களை படிப்போம். அடுத்தது அமல், அதற்கு பிறகுதான் அடுத்த வசனங்களுக்கு செல்வோம். கவனமாக நாங்கள் இருக்க வேண்டும். அதே போன்று அன்புக்குரியவர்களே, இந்த சமூகத்திலே நாம் குர்ஆனின் பக்கம் மக்களை அழைக்கின்ற ஒரு பணியை செய்ய வேண்டும், அத்தாவத். அப்படி இல்லை என்றால் இன்றைக்கு மக்கள் வேறு பக்கம் போய்விடுவார்கள். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரையிலே நிறைய ஃபித்னாக்கள், குழப்பங்கள். குர்ஆனுடைய முக்கியத்துவம், குர்ஆனுடைய கல்வியின் முக்கியத்துவம் இன்றைக்கு படிப்படியாக குறைந்து கொண்டு போகிறது. இன்றைக்கு பிள்ளைகளுக்கு ஆர்வம் கிடையாது, பெற்றோர்களுக்கு ஆர்வம் கிடையாது. இந்த கட்டத்திலே நாம் அடிக்கடி இந்த குர்ஆனின் பால் அழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி ஹஜ்ஜிலே மக்களுக்கு சொன்னார்கள், பல்லிகு அன்னி வலவ் ஆயத்தன் என்று சொன்னார்கள். என்னை பற்றி உங்களுக்கு எது தெரிந்தாலும் நீங்கள் அதை மக்களுக்கு எட்டி வைக்க வேண்டும். ஒரு விடயத்தை நீங்கள் படித்தால் வீட்டிலே உங்களுடைய மனைவி மக்களுக்கு சொல்லிக் கொடுங்கள், மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள், தப்லீக் எட்டி வையுங்கள். வலவ் ஆயத்தன், ஒரு வசனமாக இருந்தாலும் சரிதான். உங்களுக்கு அல் குர்ஆனிலே இருந்து ஒரு வசனம் தெரிகிறதா, அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவிலே இருந்து ஒரு விடயம் தெரிகிறதா, அதை நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள், எட்டி வையுங்கள். தாவா. எல்லோரும் இப்படி மேடைகளில் வேறு பேச முடியாது. உங்களால் முடியுமான வரைக்கும் நாம் அதை சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். இதை அல்லாஹ்வுடைய தூதர் எட்டி வைத்தார்கள். ஒரு கட்டத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஆரம்பத்திலே மக்காவிலே குறைஷியர்களுக்கு மத்தியிலே தாவா செய்கிறார்கள். அவர்கள் தடை விதிக்கிறார்கள், ஏசுகிறார்கள்,
துரத்துகிறார்கள். இப்படி நிறைய துன்பங்கள் உங்களுக்கு தெரியும். அந்த கட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவார்களாம், யாராவது ஒருவர் என்னை அவருடைய கூட்டத்தின் பால் அழைத்து செல்ல மாட்டாரா? ஏனென்றால் என்னுடைய ரப்புடைய கலாமை நான் எட்டி வைக்க போகிறேன், என்னுடைய ரப்புடைய கலாமின் பால் மக்களை நான் தஅவா செய்ய போகிறேன், யாராவது ஒருவர் இருந்தால் என்னை அழைத்து செல்ல மாட்டாரான்னு கேட்பாங்களாம். சொல்லிட்டு சொல்லுவாங்களாம், குறைஷியர்கள் என்னுடைய கலாம், என்னுடைய ரப்புடைய கலாமை அவர்களுக்கு தஅவா செய்வதை விட்டும் தடுத்து விட்டார்கள். கவலையோடு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவார்கள், என்னை கூட்டிக்கிட்டு போங்க, நான் அல்லாஹ்வுடைய கலாமை மக்களுக்கு எட்டி வைக்க வேண்டும், தஅவா செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய கவலை. இந்த கவலை அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சமூகத்திலே குறைந்தது ஒரு கூட்டத்திடத்திலே கட்டாயம் இருக்க வேண்டும், எல்லோருக்கும் பொதுவாக வர வேண்டும். இது நம்முடைய குர்ஆனோடு தொடர்புடைய கடமை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். குர்ஆனிலே நாம் ஒரு விடயத்தை கற்றுக்கொண்டால் முடியுமான வரையில் வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவோம் இன்ஷா அல்லாஹ். நாம் நடைமுறைப்படுத்துகின்ற அதே வேளையில் நாங்கள் அறிந்த ஒரு விடயத்தை 4 பேருக்கு சொல்லிக் கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் குர்ஆனை ஓதுகிறோம், குர்ஆனை பாடமாக்குறோம், குர்ஆனை படிக்கிறோம், ஆனால் வாழ்க்கையில் இல்லை என்றால் அது கை சேரும். அதிலே இருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். இந்த கடமைகளை சரியாக நிறைவேற்றக்கூடியவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கியருள்வானாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆன் மீது நமக்குரிய கடமைகளில் 4வது ஒரு முக்கியமான கடமை தஅல்லுமுல் குர்ஆனி வ தஅலீமுஹு, குர்ஆனை கற்றுக்கொள்வதும் கற்றுக் கொடுப்பதும். இது ஒரு முக்கியமான ஒரு கடமை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு. இந்த ஹதீஸ் நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறோம். உங்களில் மிகவும் சிறந்தவர் யார் என்றால் அல் குர்ஆனை கற்றுக்கொண்டு பிறருக்கு கற்றுக் கொடுப்பவர். இவர்கள்தான் அல்லாஹ்விடத்திலே மிகவும் சிறந்தவர்கள். இந்த குர்ஆனை கற்றுக் கொடுப்பதற்கு உலமாக்கள் சில விளக்கங்களை சொல்லி இருக்கிறார்கள். அதுல முதலாவது விளக்கம் சகோதரர்களே, அல் குர்ஆனை ஒருவர் அழகான முறையில் ஓதுவதற்கு கற்றுக்கொள்வதும் கற்றுக் கொடுப்பதும் முதலாவது விளக்கம். உங்களிலே பலர் குர்ஆனை ஓதக்கூடியவர்கள் இருப்பீர்கள். அவர்கள் அந்த குர்ஆனை அழகான முறையில் தஜ்வீதோடு சேர்த்து ஓத கற்றுக்கொள்ள வேண்டும். குர்ஆனை அறவே ஓத தெரியாதவர்கள் இருப்பீர்கள். நீங்கள் ஏதோ ஒரு அடிப்படையிலே குர்ஆனை ஓத கற்றுக்கொள்ள வேண்டும். சமூகத்திலே அதற்கு பொறுப்பாளர்கள் அதை கற்றுக் கொடுக்கிற ஏற்பாடுகளையும் செய்து கொடுக்க வேண்டும். இது இந்த ஹதீஸிலே நாம் எடுக்கின்ற முதலாவது விளக்கம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், இந்த குர்ஆன் ஓதக்கூடியவர்களை பார்த்து சொல்லுகிற போது அதுல ஒரு சாராரை சொன்னார்கள், குர்ஆனை அழகான முறைப்படி ஓதுகின்றவர் அவர் மஅஸ்ஸஃபரத்தில் கிராமில் பரர, நல்லவர்களாகிய கண்ணியவான்களாகிய மலக்குமார்களோடு இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், குர்ஆனை ஒருவர் அழகான முறையிலே ஓதுகிறார் என்று சொன்னால் மலக்குகளோடு இருக்கின்ற அந்தஸ்தை அல்லாஹ் கொடுக்கின்றான். நாம் ஓத கற்றுக்கொள்ள வேண்டும், ஓதி கொடுக்க வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு ஒவ்வொரு பள்ளியிலும் குர்ஆன் ஓதுவதற்கான மதரசாக்கள் இருக்கின்றன, குர்ஆனை கற்பிப்பதற்கான. ஆனால் அங்கே மாணவர்களுடைய ஹாலாத் நிலை எப்படி என்றால் சகோதரர்களே, பாடசாலைக்கு போகிற ஆர்வம் குர்ஆன் மதரசாவுக்கு வருவதில் கிடையாது. பாடசாலையிலே படிக்கின்ற விடயங்களை, கல்விகளை, பாடங்களை தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு சென்று படிப்பதில் ஆர்வம் செலுத்துவார்கள்.
குர்ஆன் ஓதுகின்ற நேரத்தில் கூட பலர் அப்படியான கல்வி நிலையங்களுக்கு சென்று படிக்கிறார்கள். குர்ஆனிலே முக்கியத்துவம் கிடையாது. இன்ஷா அல்லாஹ் இன்னும் போக போக இது ஆபத்தாக மாறிவிடலாம். இந்த மிம்பரிலே வைத்து உங்களுக்கு பொறுப்போடு நான் ஞாபகப்படுத்துகின்றேன். பெற்றோர்கள், பாதுகாவலர்கள், பொறுப்பாளர்கள் இந்த விடயத்திலே கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகள் அல் குர்ஆனை ஆரம்பத்தில் சரியாக ஓதுகின்ற பயிற்சியை நீங்கள் கொடுக்க வேண்டும். ஓதி கொடுக்கப்படுகிற இடங்களுக்கு நீங்கள் உரிய நேரங்களுக்கு அனுப்ப வேண்டும். அவர்கள் குர்ஆனை உரிய வயதிலே ஓத கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களில் சிலர் உரிய வயதில் குர்ஆனை கற்றுக்கொள்ளாதவர்கள் இருப்பீர்கள். ஆரம்பத்திலே குர்ஆன் மதரசாவுக்கு போவதற்கு நிறைய பேர் மாற்றல் பட்டு ஓடாமலே இருப்பீர்கள். ஆனால் உங்களுடைய பிள்ளைகள் அப்படி ஆகிவிடக் கூடாது. மிக கவனமாக இருக்க வேண்டும். எனவேதான் அன்புக்குரியவர்களே, குர்ஆனை சரியாக ஓதிக்கொள்ள வேண்டும், ஓத கற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும். இது முதலாவது விளக்கம். இரண்டாவது விளக்கம் சகோதரர்களே, ஹிஃப்லுஹு வ தஹ்ஃபீலுஹு, குர்ஆனை பாடமாக்குவதும் பாடமாக்க வைப்பதும். இதுவும் குர்ஆனை கற்றுக் கொடுப்பதுதான். குர்ஆனை பாடமாக்குவதும் பாடமாக்க வைப்பதும். இந்த சபையிலே அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் உங்களை கேளுங்கள், குர்ஆனில் இருந்து உங்களுக்கு எத்தனை வசனங்கள், எத்தனை சூறாக்கள் பாடும்? நீங்களே விடையை காணுங்கள். குர்ஆனில் இருந்து எந்த அளவுக்கு நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்றதோ அந்த அளவுக்கு நமக்கு அந்தஸ்து இருக்கிறது. குர்ஆனை பாடமாக்குவதை அல்லாஹ்வுடைய தூதர் ஆர்வப்படுத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக சகோதரர்களே, ஒருவர் குர்ஆனை மனனம் இடுகின்ற போது அவருக்கு இந்த உலகத்திலும் சிறப்பு தான், மறுமையிலும் சிறப்பு தான். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே உஹத் என்ற ஒரு யுத்தம் நடைபெற்றது. அந்த ஹிஜ்ரி 3வது வருடத்திலே முஸ்லிம்கள் தரப்பில் 70 பேர் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள். இப்போது அல்லாஹ்வுடைய தூதர் எல்லாரையும் வைத்து ஒன்றாக ஜனாசா தொழுகை நடத்த வேண்டும். இப்ப சொன்னாங்க, இதிலே யார் அல் குர்ஆனை அதிகம் மனனமிட்டு இருக்கிறாரோ அவரை முதலாவது வைங்கன்னு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ், உலகத்தில் கொடுத்த சிறப்பு. இப்ப 2-3 பேரை சேர்ந்து ஒரு போர்வையிலே, ஒரு துணியிலே சுத்துகிறார்கள், குழியிலே வைத்து அடக்கப்படும். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவர்களில் யார் அல் குர்ஆனை அதிகம் மனனமிட்டு இருக்கிறாரோ அவரை அந்த குழிக்குள்ள, கபருக்குள்ள முதலாவது வையுங்கள் என்று சொன்னார்கள். உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்த ஒரு சிறப்பு அது. அவரை முதலாவது வையுங்கள் என்று சொன்னார். தொழுகையை நடாத்துகின்ற இமாம் விஷயத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அக்ரஉஹும் லிகிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதமாகிய அல் குர்ஆனை அதிகம் மனனமிட்ட ஒருவர், அவரைத்தான் ஜமாத் தொழுகைக்கு இமாமுக்காக முன்னுக்கு அனுப்ப வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்த சிறப்பு, அவரை முதன்மைப்படுத்துங்கள். குர்ஆனை பாடமாக்குவதால் அந்த பாடமாக்கியவருக்கு அல்லாஹ் உலகத்திலே கொடுத்திருக்கிற சிறப்பு. அது மட்டுமல்ல, அவர் மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை பெற்ற ஒருவராக மாறிவிடுகின்றார். உலகத்திலும் சிறப்புதான், மறுமையிலும் சிறப்புதான், அல்லாஹ்வுடைய கண்ணியம். நாங்கள் குர்ஆனை சுமந்திருக்கிறவர்களை எப்படி கண்ணியப்படுத்துகிறோம் என்று நமக்கு தெரியும். ஆனால் அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்துகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மறுமை நாளிலே இக்ரா வர்தகி வரத்தில் கமா குன்த துரத்தில் ஃபி துன்யா فإن منزلتك عند آخر آية تقرأها. மறுமை நாளையிலே அல்லாஹ் சுவர்க்கத்திலே உங்களுக்கு தெரிய வேண்டும், நிறைய படித்தரங்கள் இருக்கின்றன, தரஜாக்கள். குர்ஆனுடையவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், சாஹிபுல் குர்ஆன். குர்ஆனை உடையவர் என்பது குர்ஆனை சுமந்தவர், பாடமாக்கியவர். நீங்கள் உலகத்தில் அல் குர்ஆனை எப்படி அழகாக ஓதினீர்களோ அதே மாதிரி குர்ஆனை ஓதிக்கொண்டு இந்த சொர்க்கத்தின் படித்தரங்கள் ஏறிக்கொண்டே போங்கன்னு சொல்லுவாங்க. சுப்ஹானல்லாஹ், யுர்தகி, அப்படி ஏறிக்கிட்டு போங்க. எந்த இடத்தில் நீங்கள் ஓதி முடிக்கிறீர்களோ அதுதான் உங்களுக்கான மன்சிலத், உங்களுக்கான படித்தரம், அந்தஸ்து. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு சகோதரருக்கு 10 சூரா பாடம். இந்த 10 சூறாவையும் அவர் ஓதி ஓதி அந்த சொர்க்கத்தின் படித்தரத்தில் ஏறுவார்.
அது முடிந்தவுடன் அவருடைய அந்தஸ்து அந்த இடத்தில் தீர்மானிக்கப்படுகிறது. 114 சூறாக்களை பாடமாக்கிய ஒருவருடைய நிலை சுப்ஹானல்லாஹ். 114 சூறாக்களையும் ஒருவர் மரணமிட்டு அந்த ஓரலோடு அவர் சொர்க்கத்துடைய படித்தரங்களிலே ஏறி ஏறி அதை ஏறி முடிக்கிற இடம்தான் அவருடைய மனசில. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய பாக்கியம் சகோதரர்களே. நமக்கு அதில் ஒரு அரைவாசி பாடமா, 2 ஜுஸ் பாடமா, 3 ஜுஸ்கள் பாடமா, எல்லாத்துக்கும் சிறப்பு தான். குர்ஆனை பாடமாக்குவது, பாடமாக்க வைப்பது. அல்லாஹ்வுடைய தூதர் அதை சிறப்பித்து சொல்லி இருக்கிறார்கள். அவர்கள் உங்களில் மிகச் சிறந்தவர். இன்றைக்கு அன்புக்குரிய சகோதரர்களே, பெற்றோர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு உண்மையிலேயே குர்ஆன் பாடமாக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கவில்லை. இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரையிலே அல்ஹம்துலில்லாஹ் ஒரு காலம் இருந்துச்சு, மாவட்டத்தில் ஒரு மதரசாரிக்கும் குர்ஆனை பாடமாக்குறதுக்கு பிள்ளைகளை சேர்த்து விடுவார்கள். இன்றைக்கு அப்படி இல்லை. ஒவ்வொரு பள்ளியிலையும் இன்றைக்கு பகுதி நேர ஹிஃபல் மதரசாக்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. நம்முடைய சிறார்கள் குர்ஆனை மனனம் செய்ய வேண்டும் என்பதற்காக. அல்ஹம்துலில்லாஹ் அதிலே இணைந்து பலர் பல ஜுஸுகளை பாடமாக்கி இருக்கிறார்கள். அது மிகப்பெரிய சிறப்பு. அப்படி இருக்க வேண்டும், அந்த ஏற்பாடுகள் கட்டாயம் இருக்க வேண்டும். அதிலே என்னுடைய மகனை, என்னுடைய மகளை நான் ஓதுவதற்கு சேர்த்து அவர்களுக்காக நான் செலவு செய்து, அவர்களுக்காக நான் முயற்சி செய்து அவர்கள் இந்த குர்ஆனை முழுமையாக பாடமாக்குவார்கள் என்று சொன்னால் அதன் மூலமாக நிச்சயமாக அல்லாஹ் அந்த பெற்றோர்களை கண்ணியப்படுத்தாமல் இருக்க மாட்டான். அந்த கண்ணியத்துக்கு முதலாவது உறுத்துடையவர்கள் பெற்றோர்கள் தான். அதற்கு அடுத்தபடியாக அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பவர்கள், அதை ஏற்பாடு செய்கின்ற நிர்வாகத்தினர், அதற்கு உதவி செய்யக்கூடிய தனவந்தர்கள், இப்படி எல்லோரும் அந்த நன்மைகளில் பங்காளர்கள். இதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சகோதரர்களே. ஒரு நன்மையான விடயத்துக்கு நான் உதவி செய்கிறேன் என்று சொன்னால் அந்த நன்மையில் எனக்கும் பங்கு உண்டு. நல்ல விஷயங்களுக்காக நாங்கள் இந்த உலகத்திலே நம்முடைய நேரங்களை கழிக்க வேண்டும். பாவமான விடயங்களுக்கு உதவி செய்யக்கூடாது, நன்மையான விடயங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். பெற்றோர்களுக்கும் சிறப்பு இருக்கிறது, நிர்வாகத்தினருக்கும் சிறப்பு இருக்கிறது, ஓதிக் கொடுக்கிற முஅல்லிமுக்கும் சிறப்பு இருக்கிறது. எல்லோருக்கும் அல்லாஹ் பங்காளர்களாக ஆக்கி வைத்திருக்கிறான். எனவே இந்த குர்ஆனுடைய கடமையை நாம் சரியாக நிறைவேற்ற வேண்டும். இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் இந்த பகுதி நேர மதரசாக்களில் ஓதி பாடமாக்குகின்ற பிள்ளைகள், முழு நேர மதரசாக்களில் ஓதி பாடமாக்குகின்ற பிள்ளைகள் ஓஎல் ஏஎல் பரீட்சைகளில் மிகச் சிறந்த பெறுபவர்களை தான் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஆச்சரியமான விடயம். அல்லாஹ் தஆலா அந்த ஹிஃபலினூடாக, அந்த குர்ஆனினூடாக அவர்களுக்கு உதவி செய்திருக்கிறார். பல மாணவர்கள் மாணவிகள் நல்ல பெறுபவர்களை பெறுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு நாங்கள் யோசிப்பதெல்லாம், பிள்ளையை பகுதி நேர மதரசாவில் சேர்த்தாலும் வெளிப்பாடங்கள் என்று வருகிற போது அதற்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். நாங்கள் ஆங்கிலம், கம்ப்யூட்டர், கணிதம் எல்லாம் படிக்கத்தான் வேண்டும், படிக்க கூடாது என்று நாங்கள் சொல்வதில்லை. ஒருவனுக்கு பிரயோஜனமான கல்வியை இந்த உலகத்தில் கட்டாயம் படிக்க வேண்டும். ஆனால் குர்ஆனை படிக்காமல் அவன் எதையும் படித்தாலும் பிரயோஜனம் இல்லை. குர்ஆனை படிக்க வேண்டும், குர்ஆனை ஓத தெரிய வேண்டும். குர்ஆனில் இருந்து சில வசனங்கள், சில சூறாக்கள் நம்முடைய உள்ளங்களில் பதிவாக வேண்டும். அதை பெற்றோர்கள் புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு ப்ரீ ஸ்கூல்ல, ஆரம்ப நர்சரியில படிக்கிற பிள்ளைக்கு பிரைவேட் கிளாஸ் இருக்குது. ஓதல் ஓரக்கூடிய வயதில் கூட இன்றைக்கு அதற்கு முக்கியத்துவம் கிடையாது. நாங்களும் எங்களுடைய பள்ளியிலே குர்ஆன் மதரசா நடத்தி கொண்டுதான் இருக்கிறோம். பிள்ளைகளின் வருகையை நாங்கள் நாளாந்தம் பார்க்கிற போது ஒவ்வொரு நாளும் சில மாணவர்கள் மாணவிகள் வருவதில்லை. கேட்டால் பிரைவேட் கிளாஸ். ஓதுவதற்கு ஒரு நாளைக்கு 2 மணித்தியாலங்களை ஒதுக்கிவிட்டு அந்த 2 மணித்தியாலங்களும் அதற்குள் இருக்கக்கூடிய பிள்ளைகள் குறைவானவர்கள். பெற்றோருக்கு நாம் அடிக்கடி சொல்லுகிறோம், முக்கியத்துவம் கொடுங்கள். குர்ஆனுடைய கல்விக்கு, குர்ஆனை ஓதுவதற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அல்லாஹ் அருள் செய்த சில பெற்றோர்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இந்த ஸ்காலர்ஷிப் என்ற அந்த பரீட்சை நெருங்குகின்ற போது குறிப்பாக நாங்கள் மதரசாக்களில் பார்க்கிறோம், 3ஆம் ஆண்டிலே இருந்து பிள்ளைகளை பாடத்துக்கு அனுப்ப துவங்குகிறார்கள்.
அப்ப அந்த பிள்ளை 3ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டு வரைக்கும் குர்ஆனை ஒழுங்கா ஓதுவதில்லை. பிறகு அவன் ஓத வந்தா எல்லாம் மறந்து போயிடும். ஆரம்பத்தில் திரும்ப ஓதுறதுக்கு வைக்கப்படுறான், அவன் திரும்ப குர்ஆனை ஓதுறது இல்லை. இப்படி ஓத தெரியாத பிள்ளைகள் ஒரு பக்கம் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு மத்தியிலே தான் நாங்கள் இந்த குர்ஆன் மதரசாவோடு சேர்த்து இப்போது நாங்கள் எடுத்திருக்கிற ஒரு முயற்சி, அன்புக்குரியவர்களே, பகுதி நேர ஹிஃப்ஸ் மதரசா. எங்களுடைய மதரசாவிலே நல்ல முறையில் சில பிள்ளைகள் ஓதி முடிக்கிறார்கள், அல்ஹம்துலில்லாஹ். அவர்களுக்கு இந்த குர்ஆனை மனனமிடுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்பதற்காக அதற்கான ஏற்பாட்டை நாங்கள் துவங்கி இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய மாதத்தில் அந்த மதரசா ஆரம்பிக்கப்படும். அதுக்கு விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்கின்றன. ஏன் சொல்கிறேன் தெரியுமா சகோதரர்களே? உங்களுடைய பிள்ளைகள் விடயத்திலே நீங்கள் கவனம் எடுங்கள். உங்கள் பிள்ளை குர்ஆனை மனனமிட்டால் உங்கள் பிள்ளையின் காரணத்தால் அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்துவான். அந்த சிறப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவேதான் கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு, உங்களில் மிகவும் சிறந்தவர் குர்ஆனை கற்றுக்கொள்பவர், கற்றுக் கொடுப்பவர். இந்த கற்றுக்கொள்பவர் கற்றுக் கொடுப்பவர் என்றால் குர்ஆனை சரியாக ஓதுவதற்கு கற்றுக்கொள்வது, கற்றுக் கொடுப்பது, குர்ஆனை மனனமிடுவது, மனனமிடச் செய்வது. மூன்றாவது விஷயம், குர்ஆனை அதிலே உள்ள கருத்துக்களை படிப்பதற்காக நேரத்தை ஒதுக்கிக் கொள்வது. குறிப்பாக அதற்காக நாம் பள்ளிகளை ஒதுக்கிக் கொள்ள வேண்டும். பள்ளிகளிலே உட்கார்ந்து அதற்குரிய உலமாக்களை அணுகி ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன், உங்களுக்கு தெரியாது என்றால் தெரிந்தவர்களிடத்திலே நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், குர்ஆனை நாங்கள் கருத்துக்களை, வசனங்களை விளங்கி படிக்க வேண்டும். இதெல்லாம் இந்த ஹதீஸுக்குள் உள்ளடக்கப்படக்கூடிய விடயங்களாக இருக்கின்றன. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் குர்ஆனுக்குரிய இந்த கடமைகளை சரியாக நிறைவேற்ற வேண்டும். அப்படி சரியாகத்தான் நிறைவேற்றுகிறோமா? அந்த கடமைகளில் முதலாவதாக அல் குர்ஆன் அல்லாஹ்விடம் இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்டது என்பதை உறுதியாக நம்புவது. இரண்டாவது கடமை குர்ஆனை ஓதுவதும் அதன் கருத்துக்களை உணர்ந்து கொள்வதும் விளங்கிக் கொள்வதும். மூன்றாவது அதிலே உள்ள விடயங்களை கொண்டு அமல் செய்வதும் அதன்பால் மக்களை அழைப்பதும். நான்காவது குர்ஆனை கற்றுக்கொள்வதும் கற்றுக் கொடுப்பதும். இந்த கடமைகளை நாம் சரியான முறையிலே நிறைவேற்ற வேண்டும். அதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.